மட்டும் சொன்னா போதுமா? அது அப்பாவோட வீடு. எங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. ஓ, உங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. ஆமா மாமா, கரெக்ட் தான். சீரியஸா பேசிட்டு இருக்க? என்னடி சிரிக்கிற? இல்லக்கா, உரிமைலாம் பேசுறியே, அதான் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. நான் சரியா தானே சொல்றேன்? அந்த வீட்ல உனக்கு மட்டுமா உரிமை இருக்கு? எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல? அந்த வீட்டை நீ வாங்க கூடாது காவேரி. நான் வாங்கிக்க கூடாதுன்னா, ஓ நீங்க விக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஏன் வீட்டை வாங்க போறேன்? வீட்டை விக்கதான் போறோம். ஆனா வேற யாராவது வீட்டை வாங்கட்டும். அந்த வீட்டை நீ வாங்க கூடாது. அக்கா, நான் யமுனா பேசுறேன். நானும் இங்கதான் இருக்கேன். அந்த வீட்டை வேற யாராவது வாங்கட்டும். ஆனா நீ வாங்க வேண்டாம்க்கா. வேற யாராவது வீட்டை வாங்கலாம், ஆனா நான் வாங்க கூடாதா? நான் அந்த வீட்டை வாங்குறதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அது அப்பா பேர்ல இருக்கிற வீடு. திடீர்னு உன் பேர்ல மாறினா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அப்பா பேர்ல இருக்கிற வீடு என் பேர்ல மாறதுதான் இப்ப பிரச்சனையா? வீடு நம்ம கையை விட்டு போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதுவும் பிரச்சனைன்னு தான் சொல்றோம்.